Hello friends, இன்னைக்கு நம்ம செய்ய போறது சன்னா and பன்னீர் மசாலா. அதுக்கு வந்து 250 grams சன்னா எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு 6 to 7 hours ஊற வச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரஷர் குக்கர்ல இந்த அளவுக்கு தண்ணி வச்சு வெச்சிரணும். ஊற வச்சிருந்த சன்னாவை வேக வச்சிருவோம். வேக வைக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி வேக வைப்போம். 7 whistles வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் 200 grams பன்னீர் எடுத்துர்க்கேன். மில்கி மிக்ஸ் பன்னீர். இதை நம்ம கட் பண்ணிட்டு நம்ம தனியாக தண்ணியில் வந்து இது தனியாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி இதை தனியாக வேக வச்சுருவோம். இது கியூபாக கட் பண்ணிட்டு தனியாக தண்ணியில் வந்து வேக வச்சுருவோம். இது தனியாக பாயில் பண்ணிடணும். அதுக்கு வந்து தேவையான அளவு வெங்காயம் வந்து ஒரு 8-9 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வந்து 4-5 கட் பண்ணிக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி போதும். அதுக்கு தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். பாத்திரம் சூடாக இருந்தோடனே ஆயில் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் போடணும். இது ஒரு 5 minutes ஆகும். அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது நறுக்கி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை ஒரு 5 minutes வதக்கி விட்டுடலாம் நல்லா. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் நான் கொஞ்சம் இந்த ஃப்ளேவருக்காக. ஏன்னா நான் பட்டை கிராம்பு அந்த மாதிரி எந்த மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணலை. அதனால் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நான் சன்னா மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது கொஞ்சம் தீந்துருச்சு. அதனால் கரம் மசாலா கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ்லாம் போட்டு ஒரு 2 minutes இப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம். நம்ம இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி ஆற வச்சுருந்தோம்ல, அந்த எண்ணெய் சட்டியிலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு. அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீமியாக அரைச்சதை ஊற்றிக்கலாம். இந்த குக்கர்லேருந்து வேக வச்ச சன்னாவும் அதோட தண்ணியும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து இந்த 2-3 minutes பாயில் ஆகும்போது அப்படியே பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம இப்போ பன்னீர் ஆட் பண்ணிடுவோம். அது 2 minutes கொதிச்சதுக்கப்புறமா ஸ்லோவாக இது தனியாக வேக வச்சுருந்த பன்னீரை இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே சேர்த்து ஒரு 5 to 10 minutes லோ ஃப்ளேமில் மூடி வச்சு பாயில் ஆகணும். 10 minutes கழிச்சு நம்ம திறந்து பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சன்னா பன்னீர் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னா எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இதில் மாற்றிடுவோம், பவுலில் மாற்றிடுவோம். நீங்கள் சப்பாத்தி அண்ட் பூரி ரெண்டுத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.